Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல exercise 3.2 continue பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம 5th question பார்க்கலாம். 5th question என்ன சொல்றாங்க, which of the two ratios is larger அப்படின்னு சொல்லிட்டு மூணு subdivision கொடுத்திருக்காங்க. நம்ம ஒண்ணா பண்ணலாம். first subdivision ஸோ இதில் வந்து எந்த ரேஷியோ வந்து லார்ஜர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4/5 இல்லை 8/15 இதில் எது வந்து பெருசுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ரேஷியோவை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கம்பேரிசன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 5 இந்த 15 மாற்றணும்னா என்ன பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 4/5 நம்ம 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12/15 வந்துருச்சு. அப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணுறோம், 12/15ஐயும் 8/15ஐயும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 15 சேமாக இருக்குது. ஸோ மேலே மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அப்போ 12 பெருசா 8 பெருசா, 12 தானே பெருசு. அப்போ என்னது, இதுதான் கரெக்டாக கிரேட். அந்த வாய் எங்கே பெருசாக இருக்கோ அதுதான் பெருசு. ஸோ 12/15 இஸ் கிரேட்டர் தேன் 8/15. அப்போ விச் இஸ் லார்ஜர்னு கேட்குறாங்களா, அதுக்கு என்ன ஆன்சர்? அப்போது 4, இந்த 12/15ங்கிறது 4/5ஓட ரேஷியோ தானே. அப்போ 4:5 is larger than 8:15. ஓகேவா? இந்த மாதிரி நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 3/4 7/8 ரெண்டையும் ஒரே டினாமினேட்டர் ஆக்கணும்னா 4 வந்து 8 எப்படி மாற்றுவீங்க, 4 2s are 8 பண்ணலாமா. அப்போ 3/4 into 2 போடுறீங்க. அப்போ 3 2s are 6/8. இப்போ 6/8ஐயும் 7/8ஐயும் கம்பேர் பண்ணலாம் ஈஸியாக. 8 சேம் இருக்கு. அப்போ மேலே செக் பண்ணலாம். 6 7ல் 7 தானே பெருசு. அப்போ இதுதான் வந்துட்டு லார்ஜர். ஸோ லார்ஜர் டேர்ம் வந்துட்டு 7:8. 7:8 is larger than 3:4. So next subdivision பார்க்கலாமா. 1:2 or 2:1 சொல்றாங்க. ஸோ 1/2 இல்லை 2/1 கேட்குறாங்க. டிவிஷன் கீழே இருக்கிற டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். இங்கே 1 இருக்கா, இங்கே 2 இருக்கு. அப்போ இதை மாற்றலாமா. 1 into 2 போட்டோம்னா ஸோ 2/1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 2 2s are 4/2. அப்போ நம்ம 1/2ஐயும் 4/2ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நியூமரேட்டர் வெரிஃபை பண்ணிங்கன்னா 1 விட 4 தானே பெருசு. அப்போ இதுதான் பெருசு. அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு, 4:2னா என்னது, 2:1. அப்போ 2:1 is larger than 1:2. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th questionல divide the numbers given below in the required ratio சொல்லிட்டு மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றா பார்க்கலாம். ஸோ 6th questionல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 20 in the ratio. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 20 in the ratio 3:2 கொடுத்துருக்காங்க. டிவைட் த நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 3:2 எப்படி பண்ணலாம், 3 2s are 3 + 2 போட்டு 5 வந்துருச்சு. இப்போ என்ன பார்ட்ஸ் வரும் இதில், 3ஓட இதோட பார்ட் வந்து 3/5, இதோட பார்ட் வந்துட்டு 2/5. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 இந்த ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 3/5 into 20. அடுத்த பார்ட் வந்துட்டு 2/5 into 20. ஓகேவா? இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 4 5. ஸோ 3 4s are 12. 1 5 is 5, 4 5s are 20. அப்போ 2 4s are 8. அப்போ இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு நம்பர்ஸ் 12,8. நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் 27 ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் 27 இந்த ரேஷியோ 4:5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 + 5 அந்த ரேஷியோவோட பார்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். 9 இருக்குது. அப்போ ஒரு பார்ட் வந்து 4/9, இன்னொரு பார்ட் வந்து 5/9. ஸோ டோட்டலாக 27 இருக்கா. அப்போ 4/9 into 27 ஒரு பார்ட்டு,
5/9 into 27 இன்னொரு பார்ட். 1 9 is 9, 3 9s are 27. So 4 3s are 12. 1 9 is 9, 3 9s are 27, 5 3s are 15. அப்போ இதோட required numbers வந்துட்டு 12, 15. Next subdivision. So 6 plus 14, total parts வந்துட்டு 20. So 6/20, 14/20. So 6/20 into total என்ன சொல்லியிருக்காங்க 40 சொல்லியிருக்காங்களா. ஸோ 0 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 14/20 into 40, 0 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. 1 2 is 2, 2. 14 into 2 என்னது 4 2s are 8, 1 2s are 2. அப்போ required numbers என்னது நம்மளுக்கு 12, 28. ஓகேவா. இது சம் புரிஞ்சா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In a family, amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. If the allotted amount is 4,000, then what will be the amount spent for provisions and vegetables? So 7th questionல கொடுத்திருக்கிற ரேஷியோ வந்துட்டு 3:2. இந்த 3:2ங்கிறது என்னது ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ 3:2 வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3:2ங்கிறது பார்ட்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிக்கலாம். 3 + 2 5, டோட்டலாக 5 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது ப்ரொவிஷன்ஸ்க்கு 3, வெஜிடபிள்ஸ்க்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொவிஷன்ஸோட பார்ட் எவ்வளோது, மொத்தம் டோட்டல் 5 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ப்ரொவிஷன்ஸ்க்கு எவ்வளோ 3 பார்ட்ஸா. அப்போ ப்ரொவிஷன்ஸ்க்கு 3/5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்க்கு ரேஷியோவில் 2 சொல்லியிருக்காங்க. அப்போ 5ல் மொத்தம் 2 பார்ட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ இப்போ ப்ரொவிஷன்ஸ்க்கு 3/5, வெஜிடபிள்ஸ்க்கு 2/5. அவங்க டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க 4,000 rupees. ஓகேவா. ஸோ 4,000 rupees தான் அலாட்டட் அமௌண்ட்டு. இப்போ ப்ரொவிஷன்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு, வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஃபார் ப்ரொவிஷன்ஸ். அமௌண்ட் ஃபார் ப்ரொவிஷன்ஸ்னால் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே மாதிரி தான் 4,000. அதில் ப்ரொவிஷன்ஸ்க்கு எவ்வளோ நம்மளுக்கு வேணும் 3/5 பார்ட்ஸ் வேணும். இதை நம்ம இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி வரலன்னா நம்ம வந்து டிவிஷன் பண்ணிக்கலாம், நார்மல் டிவிஷன். 8 5s are 40யா. கீழே ஒரு 0 போடுறப்ப மேலே ஒரு 0, இன்னொரு 0 போடுறப்ப இன்னொரு 0. அப்போ இதோட ஆன்சர் என்னது ₹800. இதை மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்ட்டு 3 மறந்துடக்கூடாது. ஓகேவா. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணப்போ வந்த ஆன்சர் வந்துட்டு 800 இன்ட்டு 3 இருக்கா. அப்போ ருபீஸ் எவ்வளோ மொத்தம் 2,400. 8 3s are 24, 2 0 போட்டிருக்கீங்க. ஸோ அமௌண்ட் ஃபார் ப்ரொவிஷன்ஸ் வந்து ₹2,400. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஃபார் வெஜிடபிள்ஸ். ஸோ அதே 4,000 தான். இவங்களுக்கு கொடுத்துருக்கிற பார்ட் வந்து 2/5. ஸோ 4,000 டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வந்துச்சு 800 இருந்துச்சா. இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ ₹1,600. 8 2s are 16, 2 0. அப்போ ஆன்சர் கிடச்சிச்சா. ஸோ ப்ரொவிஷன்ஸுக்கு அவங்க அலாட் பண்ண அமௌண்ட் வந்து 2,400, வெஜிடபிள்ஸ்க்கு அவங்க அலாட் பண்ண அமௌண்ட் வந்து 1,600. இந்த சம் புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A line segment 63 cm long is to be divided into 2 parts 3:4. Find the length of each part அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் லென்த் வந்து 63 சென்டிமீட்டர். அதை வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் 3:4. ஸோ 3 + 4னா எவ்வளோ 7ஆ. அப்போ 2 பார்ட்ஸ் எவ்வளோ, ஒன்று 3/7, இன்னொன்று 4/7. இதுதான் வந்துட்டு 2 பார்ட்ஸ். அவங்க இப்போது லென்த் ஆஃப் ஈச் பார்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு 3/7 × 63.
7 1 7 is 7, 9 7 7 தான். அப்போ 3 9 சார் எவ்வளோ 27. செகண்ட் வந்துட்டு 4/7 போடுவீங்க, அதை 63ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. தட் இஸ் உங்களுக்கு புரியுதா இது என்ன போடுறோன்ட்டு? இந்த ஒரு பார்ட் வந்து 3/7, இன்னொரு பார்ட் வந்து 4/7, டோட்டல் லென்த் வந்து 63. ஸோ ஒரு பார்ட்டு 63ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட லென்த் கிடைக்கும், இன்னொரு பார்ட்டு டோட்டல் லென்த்தால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டு கிடைக்குமா? இங்கேயும் அதே 9 தான். ஸோ 4 9s are 36. அப்போ லென்த் ஆஃப் ஈச் பார்ட் கேட்குறாங்களா? ஸோ ஒரு லென்த்தோட பார்ட் வந்து 27 சென்டிமீட்டர், இன்னொரு பார்ட்டோட லென்த் 36 சென்டிமீட்டர். ஸோ அவங்க கேட்ட ஆன்சர் கிடச்சிச்சா? ஸோ லென்த் ஆஃப் ஈச் பார்ட் வந்து 27 சென்டிமீட்டர் அண்ட் 36 சென்டிமீட்டர். ஸோ இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.